உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். துலாம் ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். துலாம் ராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா, துலாம் ராசி சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சுக்கிர பகவான் பிரகாசமான ஒரு கிரகம், சுப கிரகம். நல்லதை நினைப்பீங்க, நல்லதையே எண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் விதையொன்று செடியொன்று முளைக்காதுன்ற எண்ணம் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு புறம், பஞ்சமஸ்தானத்தில் சனி, இன்னொரு புறம் ராகு கேதுக்கள், இது எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமாகவே வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்ல உயர்வான நிலையில் இருந்தபோது பல பேருக்கு நல்லதை செஞ்சீங்க. பல பேருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு வேண்டியவங்களே அவங்களுக்கு நல்லது செய்ய தடுமாறி நின்ன போது கூட செல்வாக்கு இருந்து நீங்கள் யோசிக்காமல் இறங்கி அவங்கள கை கொடுத்து தூக்கி விட்டு ஒரு நல்ல நிலைக்கு உண்டாக்குனீங்க. இன்றைக்கி அவங்க பெரிய இலக்கை அடைச்சி ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் பட்ட சில சரிவுகளால் நீங்கள் அடைஞ்ச அந்த மன உளைச்சலுக்கும் சரி, அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த உதவிகளும் சரி, நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நல்ல நிலையில் இருந்தும் உங்களுக்கு கை கொடுக்க மறுத்தாங்க. அதனுடைய விளைவுகள் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய வலி வேதனை என்ன அப்படின்றது தெரியுன்றதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நல்ல தெய்வ சிந்தனையோடு வாழக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீக ரீதியில் உங்களுக்கு எப்பவுமே நாட்டம் உண்டு. அது மட்டும் அல்லாமல் உடன் பிறப்புகளுக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காக மட்டும் அல்லாமல் பெற்றவங்களுக்காகவும் தன்னுடைய நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்காகவும் பழகிய பழக்க வழக்கத்துக்காக இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து வெறுங்கையோடு வந்து வீதியில் நின்னவங்க பல பேர் துலாம் ராசி அன்பர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தியாகமான ஒரு மனநிலையும் தெய்வ சிந்தனையும் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. பழகிட்டா எந்த லெவலுக்கும் நல்லதை செய்ய யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு நிகர் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் அப்படி நல்லதை நினச்சி வாழ்ந்த உங்களுக்கு இந்த கிடைச்ச அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது மீண்டும் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலை இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த குரோதி வருடம், இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா முதல் சக்ஸஸான ஒரு விஷயம், ராகு பகவான் உங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல வந்து நிற்கிறது. இவர் கடந்த காலகட்டங்களில் உங்களை 7ஆம் இடத்துல இருந்தும் 8ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 36 மாசமா 3 வருடம் நீங்கள் உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை, உங்களை மாதிரி இருந்த இந்த 3 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் யாராலையும் பட முடியாது. அந்த அளவுக்கு சிரமங்களை சந்திச்சிட்டீங்க, அந்த அளவுக்கு துரோகங்களையும் சந்திச்சிட்டீங்க. ஏன் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினா அந்த வழி எப்படி இருக்குமோ அப்படி உங்களோட இருந்தவங்களாலேயே சில மன அழுத்தங்களை அடைச்சிங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த ராகு ப்ளஸ் கேது 12ஆம் இடத்துல நிற்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு. சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் அவரது சொந்த வீட்டில் இருக்கார். அப்போது பஞ்சமஸ்தானன்றது இந்த பூர்வ புண்ணிய பூமி, பூர்வ புண்ணிய இடம், பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ வழிபாடுகள் சார்ந்த ரீதியில் சில தடைகள் கடந்த காலகட்டங்களில் கொடுத்திருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் நின்று அந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதியே மாறிடுவார். அப்போது குரு பகவான் உங்களுக்கு யார்? 3ஆம் இடத்திற்கு அதிபதி, 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது 6ஆம் இடத்திற்கு அதிபதி அஷ்டமத்தில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு உங்களுக்கு உண்டாயிடும். 1. 2வது, அதே 6ஆம் வீட்டில் ராகு பாவகிரகம், பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் போய் உட்காரும் பொழுது அந்த இடம் டோட்டலாக ட்ராப் ஆகிடும், டோட்டலாக பிளாக் ஆகிடும்.
அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அப்போது அந்த இடம் பிளாக் ஆனால் நீங்கள் எதனால் கஷ்டங்கள் பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமைகள், தொழில் ரீதிக்காக, தொழிலுக்காக பலவிதமான முயற்சிகள் அடைஞ்சி உங்களுடைய பேர், உங்களுடைய நேம் டேமேஜ் ஆகிடக்கூடாது, உங்களுடைய தொழில் எந்த விதத்துலையும் ட்ராப் ஆகிடக்கூடாதுன்ட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பலவிதமான சிரமங்கள் உண்டாக்கி பலவிதமான மேன்மைகள் உண்டாக்குனீங்க. அந்த மேன்மைகளுக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கெங்கே வாங்கி பணத்தை போடக்கூடாதோ அந்த லெவலுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு பணத்துக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கடன் வாங்கி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க. அப்போது இது எல்லாம் பெரிய பாரமாக உங்கள் தலைக்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த கடன் சுமைகள் நீங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. அந்த வெற்றிகளே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரம் பாக்கியமாக இருக்கும். அப்போ அந்த சத்ருஸ்தானம் கடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் அதுதான். அந்த இடத்துல ராகு அமர்ந்து அந்த இடத்திற்கு அதிபதி மீண்டும் அந்த அஷ்டமத்தில் போய் மறையும் பொழுது உங்களுக்கு அருமையான கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது அந்த கடன் சுமைகள் சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டிராப் ஆகுது. அப்போது கடனை கட்ட போகிறீங்க, கடன் சுமைகள் நீக்க போகுது, ஏதோ ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. அஷ்டமஸ்தானம் இல்லையா, கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகமே உட்காரும் பொழுது அவரது பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழும். அப்போ தனஸ்தானத்தில் விழும் பொழுது திடீர் வருவாய் உண்டாகும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஏதோ ஒரு விதத்தில் சடனாக உங்களுக்கு ஒரு லைஃப்பில் டேர்னிங் கிடைக்கும். அப்போது ஒட்டுமொத்தமாக அந்த பண நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல கடந்த வருஷத்தில் இருந்தார். அந்த 7ஆம் இடத்துல இருந்த குரு பார்வை உங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருந்த குரு பகவானால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எங்கெங்கெல்லாம் வச்சிங்களோ அங்கே எல்லாமே ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நிலைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அப்போது இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். இதில் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டே என்னென்னா, லாபஸ்தானாதிபதி இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார், அவர் உச்சமடைஞ்சிருக்கார். அப்போது லாபத்தில் பெரிய லெவலில் மேன்மைகள் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை நீங்கும். தொழிலில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் அங்கங்கே லாக்கை பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமையும். நீங்கள் சில பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இது மேலே போட்டால் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்க மாட்டேன், அந்த பொருளில் ஸ்டாக்கை தேங்கி நின்று இருந்திருக்கும். அது திடீரென்று உங்களுக்கு விலை உயர்ந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வேலையில் இருந்தவங்க பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்கு குறிப்பாக 10ஆம் இடத்திற்கு அதிபதியே உங்களுக்கு சந்திர பகவான் தான். அப்போ உங்கள் வேலை பிரகாசமாகவும் தெளிவாகவும் எதுலேயுமே இவ்வளோ சம்பளம் வருதே, அந்த சம்பளத்துக்கு ஏற்ற ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் திருப்தியை செஞ்சு முடிச்சுட்டு வரணும்னு நினைப்பீங்க. அப்படி பார்த்து உழைச்சி பாடுபட்டு கடைசியில் எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை வாங்கிக்கிட்டு நிற்கக்கூடிய நிலை, செய்யாத சில தவறுகளுக்கு தண்டனை அடையக்கூடிய சில நிலை, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தும் மற்றவங்க உங்களை அதை தவறான நிலைக்கு உங்களை ஆளாக்கி உங்களுடைய நேம் டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சூழல், இப்படி பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறவங்க நீங்கள், ஆனால் அந்த வேலையை ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய முடியாமலேயே அந்த வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைக்கெல்லாம் நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க. ஏன், சிலர் வேலையை பறி கொடுத்து நிற்கக்கூடியவங்க பலர். எனக்கு ரொம்ப நாளாகவே வேலையே எனக்கு செட் ஆகலைங்க, வேலையிலே உட்கார முடியல, எங்கே உட்கார்ந்தாலும் வெளியில் வந்துடுறேன், இப்போ வேலையே கிடைக்கல, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா, நான் ஒரு நல்ல மேன்மை அடைவனா, இல்லை நான் தொழில் ஏதாவது தொடங்கலாமா அப்படின்ற பல குழப்பத்துக்கு ஆளாகி நிற்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். 100% உங்களுக்கு இந்த வருடத்தில் வேலையிலையும் சரி, வேலைக்குண்டான தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அது மட்டும் இல்லை நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் சில நெருக்கடிகளோடு இருக்கிறீங்க, அது எல்லாமே நீங்கி இன்னும் சிலருக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்கும். டெம்பரவரியான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா குடுக்கல் வாங்கல், மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நானாச்சேன்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களில் சற்று கவனமாக தெளிவாக யோசித்து செயல்படுங்க. மேற்கொண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். காரணம், உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் அவரது பார்வை அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் விழுது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் விழுது. அப்போது இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது வரும் பொழுது அதே போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கையில் இருக்குது, நம்ம எதையாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல இதில் பணம் போட்டால் ஒத்தையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டையாக வரும். இந்த மாதிரியான சில கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் தயவு செய்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்லா தெளிவாக விசாரித்து எதையும் செய்யுங்க. இது ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிடும். அதையும் தாண்டி துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா திருமண வாய்ப்புகள் சற்று தடையாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். காரணம் என்னன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்தார். 7இல் ராகு இருந்தாலோ 8இல் ராகு இருந்தாலோ கேது 2இல் லக்னத்தில் கேது இருந்தாலோ அது தோஷம். அந்த நிலை கடந்த 36 மாதமாக உங்களுக்கு இருந்ததுனால ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லாத ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும். அந்த ராகுவே எந்த இடத்துல தடைகள் உருவாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம தடையாக்கக்கூடிய அந்த சத்துருஸ்தானமே அந்த இடத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் போய் அமர்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. அப்போது இந்த வருடம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, டைவர்ஸும் ஆயிடுச்சு, மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எதுவுமே கிடைக்கல. நல்லா வாழணும்னு நினச்சி செய்தேன், ஆனால் கடைசியில் பார்த்தா அதுலேயே எனக்கு தேவையில்லாத பழி சுமைகள் தாங்கி இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாழ்ந்து காட்டலான்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளும் மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ராகு கேதுக்கள் கிட்டத்தட்ட இந்த 36 மாதமாக இங்கே இருந்தார் இல்லைங்களா, அதனுடைய விளைவுகள் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்து இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க சிலர், இன்னும் சிலர் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ போகிறோம் ஏதோ வரோம் ஏதோ இருக்கிறோன்ற அளவுக்கு இருப்பீங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம். 100% உங்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்ந்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு நல்ல அற்புதமான மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை குடும்பஸ்தானமாகப்பட்ட தனஸ்தானத்தில் டைரக்டா விழுது. அப்போ தனமும் பெருகும், குடும்ப விருத்தியாகும். குடும்ப விருத்தினா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். அப்போ அந்த குடும்ப விருத்தின்றது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பெருகும், நல்ல மேன்மைகளாகும். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இந்த வருடம் பிறக்கும் பொழுதே சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அப்போ அதுவும் உங்களுக்கு ஹைலைட். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலமும் சரி ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக மற்றவங்களை நம்பி பணம் கொடுத்து இன்றைக்கி அந்த பணமும் வரல, அதற்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை உருவாகி இன்றைக்கி நான் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுறேங்க, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் அழகாக சரியாயிடும். மேற்கொண்டு குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா தன் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுத்துருக்கும். குறிப்பாக கழுத்து, ஷோல்டர் வலி, இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பாதிப்புகளில் இருந்து சிலருக்கு அது கிட்டத்தட்ட கை வரைக்கும் பாதிச்சிருக்கும். அதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆனால் எதுலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கல, பணம் ரிஸ்க் எடுக்கிறேன், எதுவுமே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது இந்த வருடத்தில் தானாகவே சரியாகக்கூடிய அமைப்புகளும் சிலருக்கு உண்டாகும். இன்னும் சிலருக்கு அதற்கு சார்ந்த மருத்துவ வாய்ப்புகள் கரெக்டாக அமையும். இதை ரிலீஃப் ஆகிடுவீங்க, ஒரு நல்ல மேன்மையை அடைவீங்க. குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். இன்னும் வாழ்க்கையில் வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு சென்று ஒரு நல்ல மேன்மையை அடைஞ்சி பார்த்தா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் திடீர் சரிவுகளும் மன அழுத்தத்தினால இன்றைக்கி ஒரு நல்ல மேன்மை இல்லை, என்னால் எப்படி நான் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னு தெரியல,
நம்பிக்கை துரோகங்கள் மட்டும் அல்லாமல் எனக்கு வரவு செலவு நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்றைக்கி தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பல நெருக்கடியில் நிற்கிறேன், இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு தவிக்கிறேன் அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% கவலைகள் வேண்டாம். நீங்கள் 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க, நல்ல ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க, உங்களுடைய வேகத்தை அடுத்து கொண்டு போங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த மன அழுத்தமும் எடுத்த முயற்சிகளில் கிடைச்ச தோல்விகளையும் நினச்சி இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட வேண்டாம். முயற்சிகளை ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தீங்கன்னா 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் அதே போல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று குறைவாக கிடைக்குமா அப்படின்றது பொறுத்து அமையும். ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுக்கிறது ஆக சிறந்தது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெளிவாக விவரமாக உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி முன்பதிவு செய்து உங்களுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை இந்த வருடம் வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.